ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாதவிடாயான 25 நாட்களில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு கருப்பதிதல் நடக்கக்கூடிய அந்த நாட்களுக்கு மேலே உங்களுடைய கருவுடைய பீட்டா ஹசிஜின்னு சொல்லக்கூடிய ப்ரெக்னன்சி ஹார்மோனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய உணவுகளை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பொதுவாக நம்மளுக்கு மாதவிடாயான 25 நாட்களுக்கு மேலே தான் கரு நல்லாவே ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். அந்த சமயங்களில் என்ன மாதிரி ஃபுட் எடுக்கிறோமோ அந்த ஃபுட் அப்படிங்கிறது தான் குழந்தை ஸ்ட்ராங்காக பதிகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். நார்மலாக நிறைய பெண்கள் கருப்பதிதலுக்கான சிம்டமாக எனக்கு ப்ளீடிங்னா இருந்தது சிஸ்டர், ஆனால் ப்ளீடிங் வந்துருச்சு, அதாவது பீரியட் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறவங்களையும் பார்த்துருக்கேன். எனக்கு ஓவலேஷன் நடந்தது, இம்ப்ளான்டேஷன் தான் ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது சிஸ்டர், இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களும் இருக்கிறீங்க. 2 நாள் 3 நாள் தள்ளி போகுது, இல்லை 50 நாள் 60 நாள் வரைக்கும் தள்ளி போகுது. ப்ரெக்னன்சினா பாசிட்டிவ் பண்ணி ஒரு 10 நாள்லேயே எனக்கு திரும்பவும் பீரியடாக வந்துடுது, எனக்கு அபார்ட் ஆகிடுது, இது ஏன்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த ஏர்லி ஸ்டேஜில் கண்டிப்பாக குழந்தை வளர்கிறதுக்கு சில சத்தான உணவுகள் தேவை. அது இந்த பீட்டா ஹசிஜி ஹார்மோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் உங்கள் ப்ரெக்னன்சி நேச்சுரல் வேயில் அமைகிறதுக்கும் வேகமாக கன்சீவ் ஆகிறதுக்கான நிறைய ப்ரெக்னன்சி டிப்ஸும் நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் ரெகுலர் அப்டேட்டடாக வருது. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பல பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். முதல்ல பீட்டா ஹசிஜினா என்னன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். இந்த பீட்டா ஹசிஜி அப்படிங்கிறது எப்போ கருப்பதிதலில் ஈடுபடுதோ அப்போ உங்கள் குழந்தை சுரக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பீட்டா ஹசிஜின்ற ஹார்மோன் அப்படிங்கிறது. இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, உங்கள் குழந்தையும் உங்களோட கர்ப்பப்பை அந்த உள்சுவர்னு சொல்லக்கூடிய எண்டோமெட்ரியமும் ஒன்று ஒன்றிணைகிறப்ப தான் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸாக இல்லை ஏற்படக்கூடிய அறிகுறியாக தான் உங்களுக்கு நிறைய உடல் மாற்றம் ஏற்படும். அது எல்லாமே இந்த பீட்டா ஹசிஜின்னு சொல்லக்கூடிய ப்ரெக்னன்சி ஹார்மோனால் தான் வருது. இது உங்கள் குழந்தையுடைய நஞ்சு பை இல்லை நஞ்சு கொடி அது சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் இந்த பீட்டா ஹசிஜி ஹார்மோன். இந்த ஹார்மோன் சிலருக்கு ப்ரெக்னன்சினா பாசிட்டிவ் ஆகிடும், ஆனால் திடீர்னு அவங்களுக்கு ட்ராப் டவுன் ஆகும். அதாவது ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகி டபுள் லைன் நல்லா டார்க்காக தெரியும். நாள் பார்ப்பாங்க, நல்லா டார்க்காக தெரியுது. இன்னும் ஒரு 5-6 நாள் கழிச்சு அகைன் செக் பண்ணுறப்ப அது ஃபெயிண்ட் லைனாக தெரியும். அதுக்கு காரணம் இந்த பீட்டா ஹசிஜின்னு சொல்லக்கூடிய ப்ரெக்னன்சி ஹார்மோன் அப்படிங்கிறது படிப்படியாக குறையிறதுனால தான். இது இயற்கையான முறையில் நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இதுக்குன்னு பர்டிகுலர் எந்தவித ஃபுட் அப்படிங்கிறதும் இது வரைக்கும் அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தப்படலை. ஏன்னா பீட்டா ஹசிஜி அப்படிங்கிறது உங்கள் குழந்தையோடைய அந்த நஞ்சுக்கொடி அப்படிங்கிறது சுரக்கக்கூடியது. இதை நம்ம உணவாலேயோ இல்லை உணவு பழக்க வழக்கத்தினாலேயோ மாற்ற முடியாது. ஆனால் ஒரு விதத்தில் இதை சப்போர்ட் பண்ண முடியும். ஹெல்த்தியான உணவுகளை எடுக்கிறப்ப குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் ஆட்டோமேட்டிக்காக போய் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குழந்தையோட வளர்ச்சி நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பீட்டா ஹசிஜி ஹார்மோன் அப்படிங்கிறது அதோடைய அளவை நம்மளால் உயர்த்த முடியலைனாலும் சில சத்தான உணவுப் பொருட்களை எடுக்கிறதுனால குழந்தையோடைய ஆரோக்கியத்தை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். எப்படி நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, குழந்தையோட வளர்ச்சி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹார்மோன் அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு முதல்ல முக்கியமான 9 உணவுகள் இருக்குது. அதில் மெயின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புரோட்டீன் அப்படிங்கிறது தான், அதாவது புரதம். இயர்லி ட்ரைமஸ்டர் அப்படின்றதுல புரதத்தினால தான் உங்கள் குழந்தை உருவாவாங்க. குழந்தைக்கு ஃபர்ஸ்ட்டு புரோட்டீன் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும். புரோட்டீன் இருக்கக்கூடிய முக்கியமான உணவுகளில் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாதாம் அப்படிங்கிறது தான். பாதாமில் தான் இயற்கையாகவே உங்கள் குழந்தைக்கு தேவையான புரோட்டீன்ஸ் கண்டென்ட் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. இது குழந்தையோட புரோட்டீன் லெவல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தையோட வளர்ச்சிக்கு முக்கியமாக சப்போர்ட் பண்ணக்கூடியது. இது உங்கள் கர்ப்ப காலம் முழுமையுமே எடுத்துக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. டெய்லி முதல் நாள் நைட்டே 4லேருந்து 5 பாதாம் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அதை தோல் நீக்கி நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் கூட எடுக்கலாம். இல்லை அப்படின்னா காலை பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கலாம். இதுதான் முதல் உணவு. கண்டிப்பாக குழந்தையோட வளர்ச்சிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது முக்கியமான உணவு அப்படிங்கிறது இதுவும் புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடியது. குழந்தையோடைய அந்த டிஎன்ஏ செல் உருவாக்கத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. குழந்தைக்கு இயர்லி ட்ரைமஸ்டரில் சில ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது வரும். நரம்பியல் செயல்பாடுகள் குறைபாடாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா முதுகு தண்டுவட ஒழுங்காக ஃபார்மேஷன் ஆகாமல் இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே முட்டை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒன்று. முட்டையில் இருக்கக்கூடிய கோலைன் சத்து அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தையுடைய டிஎன்ஏ செல் உருவாக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தை விட குழந்தைக்கு தேவையான புரோட்டீன் அப்படிங்கிறது டெய்லி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் டெய்லி ஒரு முட்டை, அதுவும் அவிச்ச முட்டையாக தான் எடுக்கணும். நீங்கள் முட்டை அப்படின்றத எடுக்கிறீங்க அப்படின்னா ஆஃப் ஆயில், ஆம்லேட் இந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா இதில் டைரெக்டாக புரோட்டீன் அப்படிங்கிறது இருக்காது. அது எல்லாமே நீங்கள் அந்த மாதிரி வேக வச்சு எடுக்கிறதுனால கண்டிப்பாக அதோடைய கண்டென்ட் எல்லாமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அவிச்சு எடுக்கிறப்ப தான் அதோடைய கண்டென்ட் எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் அப்படியே இருக்கும். டெய்லி ஒரு நாட்டுக்கோழி முட்டை எடுக்கிறதுக்கு பாருங்கள், இல்லைன்னா நார்மல் முட்டையாச்சும் எடுக்கிறதுக்கு பாருங்கள். இதுதான் ரெண்டாவது. மூணாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொழுப்புகள். குழந்தையுடைய அந்த ஹார்மோன் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது தெரியுமா? நல்ல கொழுப்புகள் இருந்து தான் உருவாகுது. நல்ல கொழுப்புகள் நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகள்லையோ பழங்களையோ இருக்கிறது கிடையாது. நார்மலாகவே எண்ணெய் வித்துக்களில் நல்ல கொழுப்புகள் இருக்கும். அதாவது
சீட்ஸ்லேயோ நட்ஸ்லேயோ இல்லை அப்படின்னா அவகாடோ அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்கள்லையோ உங்களுக்கு நல்ல கொழுப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த நல்ல கொழுப்புகளை ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நல்ல கொழுப்பு அவகாடா அப்படின்ற பழத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதுதான் நீங்கள் சாப்பிட வேண்டிய முக்கியமான 3வது உணவு அப்படிங்கிறது. இந்த பழம் கிடைச்சா எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு அவகாடோ கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் சியா சீட் டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு டியூஸ்பூன் நீங்கள் நல்லா கலக்கி வச்சுட்டு அது வச்சிங்க அப்படின்னா அது கருப்பு கலர் விதையாக இருக்கும். இல்லை அப்படின்னா வேறு சாம்பல் நிற விதையாக இருக்கக்கூடியது நல்லாவே உப்பி வந்திருக்கும். அதை நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம். வால்நட் டெய்லி 2 எடுத்துக்கோங்க. இதுதான் 4வது அண்ட் 5வது உணவு. அவகாடோ அப்படிங்கிறது 3வது அண்ட் 4வது அப்படிங்கிறது உங்களுக்கு சியா சீட், 5வது அப்படிங்கிறது வால்நட் அப்படிங்கிறது. இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்ச பழங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு அயன் கண்டென்ட் உள்ள பழங்கள் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் எடுக்கணும். ஏன்னா அதில் தான் விட்டமின் சி அதிகமாக இருக்கும். இந்த விட்டமின் சி நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய எல்லா இரும்பு சத்துக்களும் நம்ம பிளட்டில் உறிஞ்சப்படுறதுக்கு ஒரு விதத்தில் ஹெல்ப்பாக இருக்கணும். இந்த விட்டமின் சி எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தக்காளி பழத்தில் இருக்குது, லெமனில் இருக்குது, ஆரஞ்சு, அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராபெரி, பெரிஸ் உணவுகள் எல்லாத்துலேயுமே இந்த விட்டமின் சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அது எல்லாத்த விட ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கர்ப்ப காலகட்டத்தில் ஏர்லி ட்ரைமஸ்டரில் கண்டிப்பாக இந்த உணவுகளை எடுத்துக்கணும். குறிப்பாக நீங்கள் 25 நாள் கர்ப்பத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா இதை எடுக்கிறதுனால உங்கள் கர்ப்பப்பையில் கரு ஸ்ட்ராங்காக பதிகிறதுக்கு நிறைய விதங்களில் இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக இருக்கும். 7வது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்ல கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது ராகி, ஓட்ஸு, இல்லை அப்படின்னா சிறுதானியங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கருப்பு கொண்டக்கடலை, சிவப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, இந்த மாதிரியான கொண்டக்கடலை தானியங்கள் ஐட்டம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதில் எல்லாத்துலேயுமே நார்ச்சத்தும் இருக்குது, அதே நேரங்களில் ப்ரோட்டீன்ஸும் அதிகமாக இருக்குது. உங்கள் குழந்தைக்கு தேவையான நல்ல கார்போஹைட்ரேட் இதில் இருக்கும். கண்டிப்பாக இதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரெகுலர் ஒயிட் ரைஸ் அப்படின்றதுக்கு பதிலாக. 8வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இரும்புச்சத்து நிறைஞ்ச உணவுகள். இரும்புச்சத்து ஏன் அவசியம்னா நம்ம உடம்புக்கு பிளட் சர்க்குலேஷன் நார்மலாகவே அதிகமாகவே தேவைப்படும் கருப்பதிதல் நடந்ததுக்கப்புறம். இந்த கருப்பதிதல் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு பிளட் ஃப்ளோ அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். இது இரும்புச்சத்து ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட் மூலியமாக தான் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இரும்புச்சத்து நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகிறதுக்கு விட்டமின் சி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியும் எடுங்க. இரும்புச்சத்து நார்மலாக கீரைகளையும் பச்சை காய்கறிகள்லையும் அதிகமாகவே இருக்குது. பீட்ரூட், பொமக்ரானட் டெய்லி எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். டெய்லி ஒரு பேரிச்சம்பழம் எடுங்க. பேரிச்சம்பழம் 1 தான் எடுக்கணும் ஒரு நாளைக்கு, அதிகமாக எடுக்கக்கூடாது. பேரிச்சம்பழம் எடுக்கிறப்ப நீங்கள் வேறு ஏதாவது ஸ்வீட் நிறைஞ்ச பொருட்கள் அன்னைக்கு ஃபுல்லாமே எடுக்கக்கூடாது. ஏன்னா பேரிச்சம்பழத்தில் நார்மலாகவே இயற்கை சுகர் இருக்கிறப்ப நீங்கள் எக்ஸஸாக நீங்கள் எடுக்கக்கூடிய சுகர் அப்படிங்கிறது உங்கள் பிளட்டில் சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சுகர் ஐட்டம் அப்படிங்கிறது ஏர்லி ப்ரெக்னன்சியில் குறிப்பாக இந்த 25 நாட்களுக்கு மேலே எடுக்காமல் இருக்கிறது நல்லது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இதுதான் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்கணும், ஃபோலிக் ரிச் உணவுகள் அப்படிங்கிறது. இந்த ஃபோலிக் எதில் அதிகமாக இருக்குன்னா கீரைகள்லையும் பச்சை காய்கறிகளையுமே அதிகமாக இருக்குது. இந்த ஃபோலிக் கண்டென்ட் நான் இது வரைக்கும் சொன்ன உணவுகளை எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புக்கு கிடைச்சிடும். நீங்கள் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய முதல் டேப்லெட் ஃபோலிக் ஆசிட் தான். இது இயர்லியராக குழந்தைக்கு உருவாகக்கூடிய மூளை, நரம்பு மண்டலம், முதுகு தண்டுவடம் இதில் குறைபாடுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஃபோலிக் ரிச் உணவுகள் டெய்லி அப்டேட்டடாக எடுத்துக்கோங்க. ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா உணவுகளையும் எடுத்திங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபோலிக்கும் உங்கள் உடம்புக்கு கிடைச்சிடும். இது எல்லாமே பீட்டா ஹசிஜி லெவலில் இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான உணவுகள் அப்படிங்கிறது. இது குழந்தையோட வளர்ச்சியை இன்க்ரீஸ் பண்ணும். குழந்தையோட வளர்ச்சி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பீட்டா ஹசிஜி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் நீங்கள் உங்களுடைய மாதவிடாயான 25 நாட்களுக்கு மேலே பீட்டா ஹசிஜின்னு சொல்லக்கூடிய ப்ரெக்னன்சி ஹார்மோன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான உணவுகள். ஏன் 25 நாளுக்கு மேலேன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 25 நாளைக்கு மேலே தான் கரு நல்லாவே ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். அதோட வளர்ச்சி அதிவேகமாக இருக்கும். பீட்டா ஹசிஜி ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகி நம்ம பிளட்டில் கலக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸும் தெரிய ஆரம்பிக்கும். அந்த 25 நாள் கர்ப்பத்திலேருந்து நீங்கள் என்ன உணவுகள் எடுக்கிறீங்களோ அதுதான் குழந்தையோட க்ரோத் அப்படின்றத நல்லாவே டிசைட் பண்ணும். அதனால தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெகுலர் அப்டேட்க்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோடைய பெனிஃபிட் உங்களுக்கு தனிப்பட்ட ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸும் உங்களுடைய கமெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறதும் இருக்கும். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவற்றை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.